சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு பண்ண தப்பை எல்லாத்தையும் நம்ம முத்துவும் மீனாவும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜயா நீயே இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் விஜயா பார்வதிக்கு நல்லதான் பண்ணேன், இப்போ காலம் கெட்டு போய் கிடக்கு, எந்த நேரத்தில் யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, பார்வதி வேற தனியாக இருக்கா, ஏதாவது அவகிட்ட ஆசைவாசியாக பேசி அவளை ஏமாற்றி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டா, இல்லை பார்வதியை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் அவங்க பையன்கிட்ட நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறதும் எல்லா விதத்துலேயும் சரிதாம்மா, இப்போல்லாம் ஃபோன்லேயே இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயாவும் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் சரிதாண்டா, உனக்கு புரிகிற அளவு கூட இங்கே யாருக்குமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணது தப்பு, அதை நியாயப்படுத்தி வேற நீ பேசாத விஜயா, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா, பெத்த பிள்ளையே தான் இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு பார்வதி எந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே விஜயை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா, அதுவும் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி ஸ்ருதி எல்லாம் விஜயை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ வயசு வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. 50 வயசு 60 வயசில் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆளை தேடி போகிறவங்களும் எத்தனையோ பேர் இங்கெல்லாம் இருக்காங்க, நடந்துட்டும் இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆன்டி சம்மதத்தோட அவருங்க கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, விட்டா நீயே கல்யாணம் பண்ணி வச்சிரு போல இருக்கு, நான் நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஃபோனெல்லாம் பார்க்குறது இல்லையா, நாட்டு நடப்பெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அவங்க சொல்கிற கதையை ரசித்து கேட்கணும், அப்போ தான் அவங்க எந்த அளவுக்கு பழகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அவங்க பழகிறத வச்சு பேசுகிறத வச்சியே நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுடைய நட்பும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை யாருனாலையும் சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. விஜய் இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே ஆன்ட்டிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானே பூ கொடுக்க போகும்போது என்னை கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆன்ட்டி இப்படி பேசிட்டாங்களேன்னு நினச்சி அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்ட்டிக்கு தான் பிள்ளையே தன்னை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ தான் சிவன் கூட பழகுற அப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு கவலையே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஆன்ட்டி நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க தான் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் நீ இப்படியெல்லாம் நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விஜயா, எந்த அளவுக்கு உன் புத்தி இவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, என்ன எல்லாரும் என்னவே திட்டிகிட்டு இருக்கீங்க, அவன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கறைன்றது வேற, நீங்கள் பண்ணது வேற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்வதியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது, உன்னை சுற்றி நாங்கள் இத்தனை பேர் உனக்காக ஆறுதல் சொல்கிறோம், ஆனால் பார்வதிக்கு யார் இருக்காங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த பக்கமே நீ போகாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிடுங்க. இனிமேலாச்சும் பார்வதி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. முத்து வராரு வீட்டுக்கு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னங்க சவாரிக்காக போகலையா, இல்லை மீனா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா ஏதாச்சும் பேசினா கூட பெருசாக எடுத்துக்காத, விடுங்க, அவங்க என்ன புதுசாக பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எவ்வளோ இன்கம் இருக்குது, என்ன ஆர்டரவே எதுவுமே வரவே இல்லை, இதுக்காக நம்ம தனியாக ஆஃபீஸ் எல்லாம் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு இன்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாமே எம்டியாக தான் இருக்குது.
கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபாய் கணக்கு வருது. கடன் வாங்குனதே. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்க? இதுக்காக தான் அவசரப்படாத. பொறுமையா இரு" நான் சொன்னேன். ஆனா எங்க என் பேச்ச கேட்டு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பிஏவோட பேச்செல்லாம் கேட்டு ஆஃபீஸ் வேற போட்டு உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டா பிஏ வேற வச்சிருக்க. இப்ப பாரு கடன் தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி, "எப்ப டெலிவரி டான்னு கேளு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ரோகிணியும் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததா மனோஜை தேடி போலீஸே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. "என்ன விஷயம் சார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்கள் தானே மனோஜ், கிரிஷை வந்து கடத்தினாங்கல்ல, அதில் எங்கள் டிராஃபிக் போலீஸே 2 ரவுடிங்களை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒருத்தன் மெயின் அக்யூஸ்ட் இருக்கான். அவன் ஓடிட்டு போகும்போது லாரியில் ஒன்று அடிபட்டுட்டான். அதனால அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு. பழசு எல்லாமே மறந்துட்டான். அதே மாதிரி ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணி பேயின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கல்யாணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "கல்யாணி பேயை எனக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ அந்த ரவுடிக்கு வேறு தெரியுமா? அப்படின்னா அந்த பையன் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த கல்யாணி பேயை பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிய வருது. "ஏதாவது தெரிஞ்சா நாங்களே உங்ககிட்ட சொல்கிறோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. "பாத்தியா ரோகிணி, இப்படியெல்லாம் இருக்காங்க ஆளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரி வா போய் அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, மீனை கையை பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க கையில் போய் முத்தம் கொடுக்குறீங்க? முத்தத்தில் இன்னைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? காரில் 2 பேர் வந்தாங்க. திடீர்னு அவங்க மாத்திரை போட மறந்துட்டாங்க. அதனால் அவசரமாக அந்த அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க. மாத்திரை எடுத்துக்கிறது கையோட என்ன முத்தம்லாம் கொடுத்தாங்க. என்ன தம்பி, இந்த வயசுலேயும் முத்தம் கொடுக்குறேன்னு பார்க்குறியா? முத்தத்தில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? இரவு இரவு முத்தம், பிரியல் முத்தம், கோவ முத்தம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முத்தத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மனசார தானே கொடுக்குறோம்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.